வணக்கம். தி ஓப்பன் மைக்கே உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு ரொம்ப சோகமான சம்பவத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஸ்டெஃபி மெட்டில்டா, ஒரு 23 வயசு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவங்களோட மரணம் முதல்ல இது ஒரு விபத்து அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனா போக போக சில உண்மைகள் வெளியே வர ஆரம்பிச்சப்போ கதை மொத்தமா மாறிடுச்சு. இந்த அலசலோட நோக்கம் என்னன்னா, ஸ்டெஃபியோட மரணத்தை சுத்தி நடந்த அந்த திருப்பங்கள், அப்புறம் போலீஸ் விசாரணை, இதுல இருக்கிற சமூக பிரச்சனைகள், இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான். ஆரம்பிக்கலாமா? சரி, முதல்ல மே 3ஆம் தேதி அன்னைக்கு தான் ஸ்டெஃபி இறந்து கிடந்திருக்காங்க. அவங்க கணவர் ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டெஃபி தவறி விழுந்துட்டாங்கன்னு. இதுதான் ஆரம்பத்துல வந்த தகவல். ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். கிட்டத்தட்ட ஒரு மாசம் கழிச்சு வந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அது எல்லாத்தையும் மாத்திருச்சு. ஓ, அப்படியா? என்ன சொன்னுச்சு அந்த ரிப்போர்ட்? அதுல ஸ்டெஃபியோட தலையில இருந்த காயம், அப்புறம் நுரையீரல்ல இருந்த திரவம், இதெல்லாம் கீழே விழுந்ததால ஏற்பட்டது மாதிரி தெரியல. இது யாரோ தாக்கி இருக்கலாம், ஒரு துஷ்பிரயோகம் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அறிகுறிகள் இருக்குன்னு சொல்லுச்சு. அடையப்பா, அப்போ இது விபத்து இல்ல? ஆமா, அதனாலதான் இந்த கேஸ் விபத்து, குடும்ப வன்முறை, வரதட்சணை கொடுமைன்னு இருந்த நிலை மாறி இப்போ கொலை வழக்கா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஓஹோ. கணவர் ராஜ்மோகனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் இதுக்கு முக்கிய காரணம். சரி, இவங்க 2 பேரோட பின்னணி என்ன? ஸ்டெஃபி, ராஜ்மோகன் எப்படி சந்திச்சாங்க? அது 2022ல ராஜ்மோகன் ஸ்டெஃபி வீட்லயே வாடகைக்கு இருந்திருக்காரு. அப்போ பழக்கம், காதல் வந்திருக்கு. ஆனா 2 பேரும் வேற வேற சாதிங்கிறதால 2 வீட்லயும் எதிர்ப்பு, ரொம்ப எதிர்ப்பு. ஓ, சாதி பிரச்சனையா? ஆமா, அது எல்லாம் மீறித்தான் February 19, 2024ல சிவகங்கையில ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே இப்படி ஒரு சம்பவம். ஸ்டெஃபி வீட்ல என்ன சொல்றாங்க? வரதட்சணை பத்தி ஏதோ? ஆமா, அது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. ஸ்டெஃபி குடும்பம் சொல்றது என்னன்னா, கல்யாணத்துக்கே ராஜ்மோகன் வீட்ல 100 சவரன் நகை கேட்டாங்களாம். 100 சவரனா? அது கிட்டத்தட்ட 800 கிராம் தங்கமாச்சே. அப்புறம் தங்கம், அப்புறம் ஒரு கார் வேணும்னு கேட்டதா சொல்றாங்க. ஆனா போலீஸ் விசாரணை என்ன சொல்லுது? எவ்வளவு கொடுத்திருக்காங்க? போலீஸ் சொல்றதுபடி ஸ்டெஃபிக்கு ஒரு 40 சவரன் நகை போட்டிருக்காங்க, ராஜ்மோகனுக்கு ஒரு 5 சவரன். சரி. அப்புறம் ஒரு பைக், அது ஒரு 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பைக் கொடுத்திருக்காங்க. அது போக கேஷாவும் ஆன்லைன்லயும் நிறைய பணம் கொடுத்ததாவும் சொல்றாங்க. இவ்வளவு கொடுத்தும் பிரச்சனை தீரலையா? அதுதான் இல்ல, கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே ராஜ்மோகனும் அவங்க அம்மாவும் இன்னும் பணம் வேணும்னு கேட்டு ஸ்டெஃபிய ரொம்ப துன்புறுத்த ஆரம்பிச்சதா ஒரு பேச்சு இருக்கு. ஸ்டெஃபி இத பத்தி வெளியில சொல்லிருக்காங்களா? ஆமா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சில சொந்தக்காரங்க கிட்டயும் இந்த டார்ச்சர் பத்தி சொல்லி புலம்பி இருக்காங்கன்னு தகவல். அப்போ அந்த மே 3ஆம் தேதி அன்னைக்கு என்னதாச்சு? ஸ்டெஃபி தம்பிக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சது? அன்னைக்கு சாயங்காலம் ராஜ்மோகனோட தம்பி தான் ஸ்டெஃபியோட தம்பிக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. சரி. அவரும் போயிருக்காரு. அங்க போனா ஸ்டெஃபி நினைவில்லாம கடந்திருக்காங்க. ஐயோ, அப்போ ராஜ்மோகன் என்ன சொன்னாரு? அப்போ ராஜ்மோகன் ஸ்டெஃபி மயங்கி விழுந்துட்டான்னு தான் சொல்லியிருக்காரு. உடனே பக்கத்துல பழைய பெருங்கலாத்தூர்ல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா அங்க டாக்டர்ஸ் ஸ்டெஃபி ஏற்கனவே இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல பார்த்தப்போ போலீஸ் எதுவும் சொன்னாங்களா? உடம்புல எதுவும் காயங்கள்? போலீஸ் ரிப்போர்ட் படி ஸ்டெஃபியோட முகத்திலையும் கழுத்திலையும் காயங்கள் இருந்திருக்கு. ஓ. அது மட்டும் இல்லாம முகம், கை விரல் நகங்கள் எல்லாம் நீல நிறமா மாறி இருந்ததாகவும் போலீஸ் குறிப்புல இருக்கு. நீல நிறமாவா? அது விழுந்தா அப்படி ஆகாதே. நிச்சயமா இந்த மாதிரி உடல் ரீதியான தடயங்கள் தான் தவறி விழுந்தாங்கன்ற கதை மேல சந்தேகத்தை அதிகமாக்குச்சு. அப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இல்லாம வேற ஏதாவது ஆதாரம் கிடைச்சதா? ஆடியோ மாதிரி? ஆமா, அது ஒரு முக்கியமான விஷயம். ஸ்டெஃபி அவங்க தாக்கப்பட்டதாகவும் வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்றதாகவும் பேசினா சில ஆடியோ பதிவுகளை போலீஸ் ரெக்கவர் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? ஆமா, இந்த ஆடியோக்கள், அப்புறம் ஸ்டெஃபி யார் யார்கிட்டலாம் அந்த கஷ்டத்தை சொன்னாங்களோ அவங்க சாட்சியம், அப்புறம் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், இது எல்லாம் சேர்ந்துதான் ராஜ்மோகனுக்கு எதிராக கேஸ பலப்படுத்துச்சு. அதனாலதான் அவர் இப்ப நீதிமன்ற காவல்ல இருக்காரு. நீங்க ஆர்டிஓ விசாரணை பத்தியும் சொன்னீங்களே, அது என்னது? ஆமா, ஆர்டிஓ விசாரணை நடக்குது. பொதுவா கல்யாணமாயி 7 வருஷத்துக்குள்ள ஒரு பெண் சந்தேகமான முறையில இறந்தா, அதுவும் வரதட்சணை சம்பந்தமா புகார்கள் இருந்தா இந்த விசாரணை நடத்துவாங்க. சரி சரி. இது வரதட்சணை கொடுமை சட்டத்தின் கீழ வர புகார்களை இன்னும் ஆழமா விசாரிக்க உதவும். ஆக மொத்தம்
வெளிப்பார்வைக்கு ஒரு சாதாரண விபத்து மாதிரி தெரிஞ்ச ஒரு மரணம், ஆமா, போஸ்ட்மார்ட்டம், சாட்சிகள், இந்த ஆடியோ மாதிரி டிஜிட்டல் ஆதாரங்கள் மூலமா இது ஒரு கொலை, அதுவும் வரதட்சணையால நடந்த கொலைன்னு தெரிய வந்திருக்கு. இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல சொல்லப்பட்ட கதைக்கும் விசாரணையில வெளிவந்த உண்மைக்கும் எவ்ளோ வித்தியாசம் பாருங்க. தடயவியல் சான்றுகள், அதாவது ஃபொரென்சிக் எவிடன்ஸ், எப்படி ஒரு கேஸோட ஃபோக்கையே மாத்தி மறைக்கப்பட்ட உண்மையை வெளியே கொண்டு வருதுன்னு இது காட்டுது. அதுவும் குடும்ப வன்முறை, வரதட்சணை கொடுமை மாதிரி விஷயங்கள்ல எவ்ளோ ஆழமான விசாரணை தேவைங்கிறதையும் இது உணர்த்துது. அப்போ இந்த அலசல்ல நாம முக்கியமா கத்துக்கிட்டது, ஸ்டெஃபியோட மரணம் விபத்து இல்ல, அது ஒரு கொலை. அதுக்கு முக்கிய காரணம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், மத்த ஆதாரங்களும் அதை உறுதிப்படுத்துது. இது வரதட்சணை கொடுமையோட தொடர்புடையது. ஆமா, இது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. இந்த சாதி மறுப்பு கல்யாணம், வரதட்சணைங்கிற சமூக அழுத்தம், குடும்பங்களோட எதிர்பார்ப்பு, இதெல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு சேர்ந்து சில நேரங்களில் இப்படி ஒரு துயரமான முடிவுக்கு கொண்டு போய் விடுது. வீட்டுக்குள்ள மூடின கதவுக்கு பின்னால நடக்கிற அழுத்தங்கள் எப்படி ஒரு உயிரையே எடுக்குது. இது நிச்சயமா நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்க கருத்துக்களையோ அல்லது இதே மாதிரி நீங்க வெளிக்கொண்டு வரணும்னு நினைக்கிற உங்களோட இன்ஸ்பைரிங் கதைகளையோ theopenmicpodcasts@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்க. இந்த உரையாடலை நாம அங்க தொடரலாம். அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து சிந்திங்க, பேசுங்க. நன்றி.